ஊரையே ஏமாத்தினவர் ஒருத்தர்னா அவரையே ஏமாத்தினது இந்த வளர்ந்துகிட்டவனுடைய வரலாறு. சரிங்களா? ஆதவர்ஜுன் அவனுடைய ஆதவர்ஜுனுடைய மச்சான் அவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர் பேட்டி கொடுக்குறாரு. அவர் தெளிவாக சொல்கிறாரு, நாங்கள் ஆரம்பத்தில் வரும்போது ஒரு இளைஞன், ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புது ரத்தம் அப்படின்னு தான் நாங்களும் நினச்சோம். யார்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி ஒரு அமாவாசை மாதிரி, அதாவது இந்த அமைதிப்படை அமாவாசை கேரக்டர் மாதிரி கூளக்கும்பிடு போட்டு ஒருத்தரை ஒருத்தர் கோழி மூட்டி விட்டு உறவுகளை கெடுத்து தான் அவன் நடந்துக்கிடுவான். குறிப்பாக பணத்தால் அடிக்கணும்னா பணத்தால் அடிப்பான், அல்லது அவமானப்படுத்தணும்னா தன்மானத்தை சீண்டன்னா தன்மானத்தால் சீண்டுவான், எதை வேணாலும் பண்ணுவான். அப்படி என் தந்தைக்கும் எனக்கும் இடையில சிண்டு மூட்டி விட்டு எங்கள் உறவை பிரிச்சுட்டான். நாங்கள் இவன் எப்படியாவது வளரணும்னு சொல்லி இவனுக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுத்து, அதாவது பல கோடிகளை கொடுத்து டேர்ன் ஓவர் பண்ண சொல்லி ஒரு தொழிலும் வச்சு கொடுத்தோம். அதிலும் தோற்று போனான். அதுக்கப்புறம் மொத்தமாக எங்களுடைய தொழிலையே நான் தான் என் கைக்குள்ள இருக்கணும்னு சொல்லி எல்லாவற்றையும் கையகப்படுத்த முனைந்தான். அதுலதான் தங்களை பிரிச்சான்னு சொல்றாரு. மொத்தமா அட்டையை போட்டிருக்கா, மொத்தமா. அதாவது வந்த மருமகன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. சாதாரண குடும்பங்கள்ல தன்னால் ஆனதை கொடுப்பாங்க, சில பல லட்சங்களை. ஆனா அங்க பல 100 கோடிகளை கொடுத்து தொழில் வைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதை நாசமாக்கியது தான் இவனுடைய வரலாறு. அது மட்டும் இல்லாம கூடுதலாக அவர் என்ன சொல்றாரு, திமுகல போய் நியமன எம்பி பதவி தாங்கன்னு கேட்கறது. தலைவர்கள்கிட்ட ஒரு சிண்டு முடிந்து விடுகிற வேலையை செய்து பார்த்தான், திமுக பலிகளை அடிச்சு விரட்டி விட்டாங்க. அதே மாதிரி விசிகா கிட்ட சேட்டையை காட்டினா எப்படியாவது ஒரு சீட்டை வாங்கி எம்எல்ஏ ஆயிடலாம், எம்பி ஆகிடலான்னு ஒரு திட்டம் போட்டான். அதுவும் பலிக்கவில்லை. அப்புறம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் மிரட்டி பேரம் பேசி பார்த்தான். எதுவும் சரிவரலன்னு தான் இன்னைக்கு தாவேகாவில் தஞ்சம் புகுந்திருக்கிறான். இவன் போன இடம் உருப்படாது, யாரையுமே நிம்மதியாக சேர்ந்திருக்க விடமாட்டான், தன்னை முன்னிலைப்படுத்த நினைப்பான்னு சொல்றாப்புல. இன்னொன்னு, இவன் வெற்றி பெற்றதாகவும் சரித்திரம் இல்லை. நாங்க பணம் கொடுத்து பார்த்தா என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தா இவன் சோபிச்சதாவே கிடையாது. ஆனால் இருக்கிறதை கெடுத்து விட்டு போவதில் பெரிய கைகாரன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க. ஒரு அயோக்கிய பய, திமிரும் தனாவட்டும் பிடிச்சவன், ஒட்டு மொத்தமாக தன் குடும்பத்துக்கு கேடை விளைவித்தவன், இன்னைக்கு இந்த கட்சியோடு சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சதித்திட்டத்தோடு நிற்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்.